நானே பேசிட்டு வரேன், நீ என்ன அமைதியாவே வர? இல்லை, நான் உன்கிட்ட ஃபோனில் பேசிட்டு ஸ்டேஷன் வெளியே வந்தேன்ல. ஆமா. அப்போது அப்போ ஹலோ, ஹலோ சொல்லுடி. எங்கடி இருக்க? இதோ 5 மினிட்ஸில் கிளம்பிடுவேன். நான் வந்துட்டேன். சரி இதோ வந்துடுவேன். நான் இன்னும் கிளம்பல நீ? வந்துடுவேன்டி. திருந்தவே மாட்டேல்ல நீ? ஒரு சின்ன வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. வந்துடுவேன் 5 மினிட்ஸில். சீக்கிரம் வரலன்னா நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவேன், பார்த்துக்கோ. சரி வந்துடுறேன். சீக்கிரம் வா. சரி எங்கே இருக்க நீ இப்போ? அதே பஸ் ஸ்டாப் தான், அங்கே தான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வா. வந்துடுறேன். நம்ம யூஸ்வலாக மீட் பண்ணுற அதே பஸ் ஸ்டாப் தான். ஓகே சீக்கிரம் வா. ஹலோ, என்ன இப்படி தான் பார்த்துட்டு இருப்பியா நடந்து போகிற எல்லாரையும்? யாரு? ரோட்டில் 4 பேர் நடந்து போகக்கூடாதா? பார்க்க டீசெண்டாக ரிச்சாக தானே இருக்க. இப்படி தான் சீப்பாக பிஹேவ் பண்ணுவியா? ஓ அப்படியா? பசங்க கூட என்னை இப்படி பார்த்ததில்ல, நீ என்னை இப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன வயசாகுது உனக்கு? சரி சரி ஓகே. வந்துடுறானுங்க ஆளாளுக்கு. இல்லை, நீங்கள் பிளைண்டுன்னு எனக்கு தெரியாது. நீங்களாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. இட்ஸ் ஓகேம்மா. சொல்லி ஒண்டி என்னம்மா இருக்க போகுது? நீயே இருந்ததுனால சீக்கிரம் திட்டிட்டு போயிட்ட. வேற யாராவது இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் திட்டிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்க்க நல்லா டீசெண்டாக ரிச்சாக ட்ரெஸ் பண்ணியிருந்ததால நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கல. ஏம்மா எங்களை மாதிரி ஆளுங்களாம் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்க கூடாதா? அப்படி இருந்தாலும் இந்த கண்ணாடி எவ்வளோ நேரம் தான் போட முடியும்? அதான் அப்பப்போ இந்த மாதிரி நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். இல்லை, மரியாதை இல்லாமல் வேற பேசிட்டேன். இப்போல்லாம் நியூஸில் நிறையா பார்க்குறோம் இல்லையா, ஸோ அதான் நான் அப்படி யோசிச்சிட்டேன். பட் இட்ஸ் ஓகேம்மா, நோ ப்ராப்ளம், கேரி ஆன். நீங்கள் யாருக்காவது வெயிட் பண்ணுறீங்களா இங்கே? எனக்குன்னு யாரும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். நீங்கள் எங்கேயாவது போகணுமா? பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். நானுமே அப்படி தான் பஸ் ஸ்டாப் பக்கம் போகிறேன், வரீங்களா?
இல்லைம்மா, இட்ஸ் ஓகே. எனக்கு இது பழக்கமான இடம் தான். அட்லீஸ்ட் அந்த கார்னர் வரைக்குமாவது வரனே சார். சரி, போலாம் வா. ஆமா, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் இங்கே பக்கத்தில் ஹாஸ்டலில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஆமா, ஏன் ஹாஸ்டல் தனியா? அப்போ அப்பா அம்மாலாம்? அம்மா இருந்தாங்க, அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கானே தெரியல. அதை விடுங்க, உங்களுக்கு தேடிட்டு இருக்கேன். தேடிட்டு இருக்கீங்களா? உனக்கு என்னம்மா, ஒரு 20 வயசு இருக்குமா? 21. ஓ வயசு என் வாழ்க்கையை தொலைச்ச அனுபவமா? புரியலையே. நீ உன் அப்பா பற்றி சொல்லவே இல்லையே. மிடில் கிளாஸ், அம்மாவுக்கு சின்ன வயசுலேயே கேன்சர், ஃபேமிலியில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. காசு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாராம் எங்கள் அப்பா. போனவர் திரும்பி வரவே இல்லையாம். அப்படிப்பட்ட ஆள் தான் என் அப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வர ஒரு வில்லன் தான் அவர். அது என்றைக்குமே என் மனசுலேருந்து மாறவும் மாறாது. என் அனுபவத்தில் சொல்கிறேம்மா, இப்போ தான் ஒரே குடும்பத்தில் 2 பேர் சம்பாதிக்கிற மாதிரி. அப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஒரு சில குடும்பத்தில் தான் அப்படி. எல்லா குடும்பத்துலேயும் அப்பா வந்து ஹீரோவாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். நானும் என் குடும்பத்துக்கு ஹீரோவாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதே அப்பா கிட்ட ஒரு 5 பைசா இல்லைன்னா வீட்லேயும் சரி, இந்த சமுதாயத்துலேயும் சரி, சுத்தமாக மதிப்பே இருக்காதுமா. நான் வறுமை காரணத்தினால நான் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் அதில் 20 வருஷம் நான் தொலைச்சிட்டேன். 20 வருஷத்தில் என் கண் பார்வையை இழந்துட்டேன், குடும்பத்தையும் இழந்துட்டேன். இதை நினச்சி நான் இப்போவும் வருத்தப்படுறேன், ரிக்ரெட்டும் பண்ணுறேன். இப்போவும் எனக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. என் பொண்ணுக்கு என்னோட தேவைப்பட்டிருக்கும், இப்போ நான் கூட இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். குடும்பத்தை தேடிட்டு இருக்கம்மா. தெருமோன கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். முடிஞ்சா உன் அப்பாவை மனசால மன்னிச்சிருமா. என் கண் திறந்தேன் உன்னால், கண் திறந்தேன் உன்னால், என் கண் திறந்தேன் உன்னால். ஏய், என்ன கிளம்பலாமா? ஒருவேளை எங்கள் அப்பாவும் இப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரோ? கண் திறந்தேன் உன்னால், என் கண் திறந்தேன் உன்னால், கண்